தேவதூதர்கள் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள். அது மாதிரி நமக்கென்று தேவதூதர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஸோ அவங்க இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க, வனாந்திரத்தில் ஊழியம் செய்திருக்கிறாங்க. கெத்சமனே தோட்டத்தில் அவரை பலப்படுத்தி இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா எலியாவை பலப்படுத்தி இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பேதுரு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட போது தூதன் காப்பாற்றி இருக்கிறான். கொர்நேலியுட்ட தூதன் பேசியிருக்கிறாரு, தானியேல்கிட்ட பேசியிருக்கிறாரு. அப்போ ஆவியானவர் ஒரு பக்கம் அவரும் கிரியை செய்கிறார், இன்னொரு பக்கம் நமக்கென்று பணிவிடை ஆவிகளாய் இருக்கிற தேவதூதர்களையும் வைத்திருக்கிறார். ஸோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு, அனுபவிக்க வேண்டியதா இருக்கிறது. ஸோ இப்போ பாருங்களேன், நமக்கும் சில இடங்களில் ஊழியம் செய்வதற்கு நமக்கா டக்குன்னு போய் அங்கே போய் ரீச் ஆக முடியாது. ஆனால் ஆண்டவர் அதற்கென்றும் சில மாநிலங்களில் நமக்கு சில தூதர்கள் என்ன பண்ணியிருக்கிறாரு, பணிவிடை ஆவிகளாகவும் இருக்கிறாங்க தூதர்கள். அப்புறம் புருஷர் வடிவிலையும் என்ன பண்ணுறாங்க, தூதர்கள் வர்றாங்க. சில மனிதர்கள் தூதர்களாய் செயல்படுறாங்க. பிரைஸ் காட். ஸோ 3 விதங்களில் தூதருடைய பணிவிடை நமக்கு என்ன செய்யும். ஒன்று பணிவிடை ஆவிகள், அதுக்கப்புறமா 2வது அவங்க புருஷர்கள் வடிவில் வருவாங்க. பாருங்களேன், யாருன்னே தெரியாது, முன்ன பின்ன நம்ம பார்த்துருக்க மாட்டோம், ஏதாவது நமக்குன்னு ஒன்று செஞ்சுட்டு போவாங்க. அதுக்கப்புறம் ஆள் அடையாளம்லாம் தெரியும். இப்போ இயேசுக்கு யோவான் அடையாளம் தெரியுமா, மனிதன் தானே யோவான். ஆனால் பாருங்க, உமக்கு முன்பாக ஒரு தூதனை அனுப்புவேன், அவன் உமக்கு பாதையை செவ்வை பண்ணுவான். பிரைஸ் காட். அப்போ யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு தூதனா என்ன பண்ணுறாரு, முன்னாடி போய் வழியை ஆயத்தப்படுத்தி பாதைகளை செவ்வை பண்ணுகிறார். ஸோ இந்த மாதிரி தூதர்களுடைய பணிவிடைகள் நமக்கு இருக்கும். நமக்கு முன்பாக போய் நமக்கான வழியை செவ்வை பண்ணுகிற தூதர்களை ஆண்டவர் அனுப்புகிறார். ஒரு வசனம் பைபிள்ல இருந்து நம்ம வாசிக்கலாம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 51 இருந்து நாம் வாசிக்கலாம். இயேசுவோடு இருந்தவர்களில் ஒருவன் கை நீட்டி தன் பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரியருடைய வேலைக்காரனை காதர வெட்டினான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி பட்டயத்தை திரும்ப அதன் உரையிலே போடு, உன் பட்டயத்தை திரும்ப அதன் உரையிலே போடு, பட்டயத்தை எடுக்கிற யாவரும் பட்டயத்தால் மடிந்து போவார்கள். அப்ப இங்க இயேசுவை பிடிக்கிறாங்க. இயேசுவோடு கூட இருக்கிறவங்களையும் பிடித்தாலும் பிடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, கையில் இருக்கிற அந்த பட்டயத்தை எடுத்து டக்குன்னு அந்த அவசரமாக என்ன பண்ணுறாங்க, தங்களை தாங்களே காப்பாற்றி கொள்ளணும் அப்படிங்கிறதுல அந்த ஆயுதத்தை உபயோகித்து காதரை என்ன பண்ணுறாங்க, வெட்டுறாங்க. இப்போ பாருங்க, ஆனால் தேவனுடைய சித்தம் என்ன, அவர் சிலுவைக்கு போகணும், அவர் மரிக்கணும் அப்படிங்கிறது. அதனால் ஆண்டவர் அங்கே என்ன சொல்கிறாரு 53ல், நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா? ஹல்லேலூயா. ஸோ ஒரு லேகியோன் அப்படின்னா எவ்வளவு பிசாசாம், 6000 பிசாசுக்கு மேலே என்ன செய்தான் உள்ள இருக்குதான். ஆண்டவர் அழகா இப்படி ஒரு விஷயம் இல்லைன்னு அப்படி சொல்ல மாட்டார்களா. நாம் பிதாவை வேண்டிக் கொண்டால் என்ன பண்ணுவாராம், 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை அனுப்ப மாட்டார் என்று. பிரைஸ் காட். ஆனா இங்க அவருக்கு சித்தம் என்னன்னா, அவர் சிலுவைக்கு என்ன செய்யணும், போகணும். ஒரு வேளை இப்போ சிலுவைக்கு போகாம தடுக்கப்படணும் அப்படின்னா, இந்த 12 சீசர்கள் ஓடி போனாலும் ஒரு சீசனுக்கு 6000 தூதர்கள் கணக்கில் 12 லேகியோனை பரலோகம் அனுப்ப ஆயத்தமாக இருக்கிறது. அப்போ தேவனுக்கு சித்தம் இல்லாத ஒரு காரியத்தில் உங்களை யாராவது தள்ளி விடுற மாதிரி இருந்தால், இல்லை பிடிச்சிட்டு போகிற மாதிரி இருந்தால், உங்களுக்கான தூதர்களை பரலோகம் அனுப்பும். ஒரு தூதனையும் அனுப்பும், 72,000 தூதர்களையும் பரலோகம் அனுப்புவதற்கு ஆயத்தமாக இருக்கிறது. எசேக்கியலுக்காக ஒரே ஒரு தூதனை அனுப்பி 1,85,000 பேரை என்ன பண்ணாரு, வீழ்த்தினார். ஆனால் இங்கே இயேசு சொல்லும்போது சொன்ன 12 லேகியோனுக்கு சமமான தூதரை அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறீர்கள். அப்படின்னா ஏன் இப்படி சொல்கிறேன், இப்போ இங்கே 12 லேகியோன் வரணும்னு அவசியம், அவ்வளோ தூதர்கள் வரணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா ஒரு தூதன் வந்தாலே
1,85,000 பேரை என்ன பண்ணிடுவானா, சங்காரம் பண்ணிடுவானா. அடுத்து இன்னொன்று பாருங்க, இயேசு நான் தான் அப்படின்னு கொஞ்சம் அந்த தேவன்கிற இடத்துல இருந்து சொன்னாலே இவங்களால என்ன பண்ண முடியல, நிற்க முடியல, பின்னிட்டு விழுறாங்க. ஆனால் இவ்வளவு காரியங்கள் இருந்தும் ஆண்டவர் அங்கே அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறாரு. 12 லேகியோன் அப்படின்னா தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவைன்னா இவ்வளவு தூதர்களை அனுப்புவதற்கு பரலோகம் ஆயத்தமாக இருக்கிறது. இது யாருக்குன்னா தேவ சித்தத்தில் முழுமையாய் தங்களை விட்டு கொடுத்தவங்களுக்கு, தேவ திட்டத்தில் இருக்கிறவங்களுக்கான மிகப்பெரிய செக்யூரிட்டி ஃபோர்ஸ். இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு அனுபவத்தோட போங்க. இப்போ பிரதமர் வந்தாலோ இல்லை மிகப்பெரிய தலைவர்கள் வந்தாலோ, பெரிய பெரிய ஐஸ்வர்யவான்கள், பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன் வந்தால் அவங்க கூட பாடி கார்டு எவ்வளோ பேர் வர்றாங்க. காரில் நிறைய காரில் வருவாங்க. அதுக்கப்புறம் அந்த வேறு வேறு படை, பூனைப்படை, எலிப்படை, அந்த படை, இந்த படைன்னு புலிப்படை அப்படின்னு அப்படியே வேறு வேறு லெவல்லலாம் என்ன பண்ணியிருப்பாங்க. நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்கிறேன், அத்தனை பேருக்கும் ஒரு தூதன் சமமாக இருக்கிறான். அவ்வளவு தூதர்களை உண்மையிலே சொல்கிறேன். இதெல்லாம் நம்ம ஸ்பிரிட்டில் எடுங்க. ஒருவேளை கண்களில் பார்த்தா என்ன செய்யாது, தெரியாது தான். இந்த மாம்ச கண்ணில் இப்படி பார்த்தோம்னா தெரியாது. ஆனால் வசனத்தின் மூலமாக ஆண்டவர் நமக்கு அதை கற்றுக் கொடுக்கிறார். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் இருந்து நீங்கள் எங்கே போனாலும் உங்கள் கூட 72,000 தேவதூதர்கள் என்ன பண்ணுறாங்க. பிரைஸ் காட். ஸோ பரலோகம், அதுவும் பாருங்களேன், விசேஷம் அந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்துக்காக ராஜ்யத்தின் பிரதிநிதியாக நிற்கிறவங்களுக்கு இவ்வளவு பாதுகாப்பு தேவைப்படுது. ஏன்னா நீங்கள் வெறும் சுவிசேஷத்தை மட்டும் பேசினா உலகம் மட்டும்தான் எதிர்க்கும். ஆனால் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பேசுனீங்கன்னா உலகமும் எதிர்க்கும், ஆவிக்குரிய உலகமும் எதிர்க்கும், பார்க்குற எல்லாருமே எதிர்ப்பாங்க. ஏன்னா நம்ம பேசுகிறத யாராலையும் அதை நம்பவும் முடியாது, அதை ஜீரணிக்கவும் முடியாது. அதனால் அவங்களுக்கு வேண்டிய பாதுகாப்பை விட நமக்கு தான் பாதுகாப்பு அதிகமாக என்ன செய்யுது. பிரைஸ் காட். ஸோ உங்களுக்கென்று இவ்வளவு, அப்போ இயேசுக்கென்று எவ்வளோ தூதர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்போ சொன்னேன்னா உடனே 12 லேகியோனை என்ன பண்ணிடுவார் ஆண்டவர், அவ்வளவு தூதர்களை அவர் அனுப்புறதுக்கு ரெடியாக இருக்கிறாரு. ஆனால் நான் இப்போ அங்கே போய்த்தான் என்ன செய்யணும். இதில் ஒரு 2 விதமான தன்மைகள் இருக்குது பாருங்களேன். ஒன்று, நீங்கள் மாம்சீகமாக என்ன பண்ண வேண்டாம், எதையும் பிரயாசம் இல்லை. இவ்வளவு அவசரமாக நீங்கள் போய் மாம்சீகமாக போய் காதை வெட்டுறீங்க. ஆனால் எனக்கான பாதுகாப்பை நீங்கள் தெரிஞ்சுக்கிடுங்க. ஒரு வேளை இப்போ தேவனுக்கு சித்தம் இல்லாமல் இவங்க என்னை பிடிச்சிட்டு போக வந்திருந்தால், ஒன்று என்னாலே என்னை காப்பாற்ற முடியும், அப்படி இல்லைன்னாலும் தேவதூதர்கள் வந்து எனக்கு என்ன பண்ணுவாங்க, சுற்றி. ஹல்லேலூயா. இயேசு எத்தனை நேரம் அப்படி பிடிக்க வந்து அவரை கொல்லணும்னு ட்ரை பண்ணப்போ மறைஞ்சு போயிருக்கிறாரு. ஹல்லேலூயா. அது மாதிரி பாருங்க, எலிசா அவரை பிடிக்கிறதுக்கு சீரிய இராணுவம் வருது பாருங்களேன். சீரிய இராணுவம் சீறி கொண்டு வந்தது. அங்கே அவருக்கா பாதுகாப்பு. அது கொஞ்சம் வாசிங்க, 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்தில் 16ல இருந்து வாசிங்க. அதற்கு அவன், பயப்படாதே, பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். அப்ப அவர்களோடு கூட இருக்கிறவங்க எத்தனை பேரா? மேல வாசிங்க 14ல. அப்பொழுது அவன் குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த இராணுவத்தையும் அனுப்பினானா. மிகப்பெரிய படையை என்ன பண்றாரு. அப்ப எலிசாவுடைய பவரை பாருங்களேன். ஒரு மனிதனை பிடிப்பதற்கு ஒரு நாட்டோட யுத்தம் பண்ற அளவுக்கு என்ன பண்றாங்க. ஏன்னா அவர் அவ்வளவு சாதாரண நினைச்சு பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி தான். ஏன்னா அவரை ஒரு மனிதனை பிடிச்சிட்டு வர்றதுக்கு ஒரு 4 பேர் போதும், இல்லைன்னா ஒரு 2 பேர், அதிகபட்சமாக ஒரு 10 பேர் போதும். ஆனால் அப்படி அனுப்பல, மிகப்பெரிய படையை அனுப்புகிறார். பிரைஸ் காட். அப்போ நமக்கு விரோதமாக வருகிற விரோதங்கள், பகைகள், எதிர்ப்புகள், இதனுடைய அளவை வச்சே நீங்கள் யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். எதிர்ப்பு பகையெல்லாம் வேற லெவலில் வருதுன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க, அவ்வளவு உங்கள்கிட்ட சரக்கு இருக்குன்னு அர்த்தம். பிரைஸ் காட். எலிசாட்ட இவ்வளவு சரக்கு இருக்கிறதுனால தான், அவரை பிடிக்கிறதுக்கு அவ்வளோ பவர் இருக்கிறதுனால தான் அவ்வளோ பேரை என்ன பண்ணுறாரு. ஆனால் இவ்வளோ பேரை அனுப்பி வச்சும் ஜெயிக்கலை, தோற்று போயிட்டாங்க.
நமக்கு விரோதமாய் எத்தனை பெரிய இராணுவத்தை பிசாசானவன் அனுப்பி வைத்திருந்தாலும் இன்றைக்கு அவனுடைய இராணுவத்துக்கு ஒரு தோல்வியை, ஒரு ஏமாற்றத்தை தேவாவியானவர் கொடுக்கிறார். உங்களை என்னையும் சிறைபிடித்து கொண்டு எங்கேயாவது கொண்டு போய் வச்சிடணும்னு எத்தனை ராஜாக்கள், எத்தனை பிரபுக்கள் தந்திரம் பண்ணாலும், இராணுவத்தை அனுப்பினாலும், எத்தனை தந்திரமாய் காரியங்களை செய்தாலும் அது எதுவும் வாய்க்காதே போகிறது. அவங்க வெறுங்கையும் வீசின கையுமா தான் போய் சேருவாங்க. உங்களுடைய மயிரை கூட தொட முடியாது, உங்களுடைய நிழலை கூட தொட முடியாது. தலையை தொங்க போட்டுக்கொண்டு செனகரிப்பு எப்படி எசேக்கியாவுக்கு விரோதமாய் எதுவும் செய்ய முடியாமல் தலையை கவிழ்ந்து கொண்டு சென்றானோ, அதை போல உங்களுக்கு எனக்கு விரோதமாய் வருகிற ஆயுதங்கள் அது வாய்க்காதே போய் அது தலையை கவிழ்ந்து கொண்டு செல்லுகிற நேரமாய் நல்ல கொஞ்சம் ஸ்பிரிட்ல நிரம்பி, ஆவியில நிரம்பி அப்படியே ரிசீவ் பண்ணலாம். எனக்கு விரோதமாய் வருகிற ஆயுதங்கள், எனக்கு விரோதமாய் வருகிற இராணுவங்கள் எல்லாம் தோற்று போனதாய், ஏமாற்றம் அடைந்ததாய். ஹalleluya, நல்லா ரிசீவ் பண்ணலாம். சபைக்கு விரோதமாய் எழும்பி வருகிற இராணுவங்களை தேவ ஆவியானவர் நிர்மூலமாக்குகிறார். சபைக்கு விரோதமான ஈட்டிகள், சபைக்கு விரோதமான அம்புகள், குடும்பங்களுக்கு விரோதமான ஈட்டிகள், தடைகள், ஐஸ்வர்யத்துக்கான தடைகள், ஜீவனுக்கான தடைகள், இது எல்லாவற்றையும் தேவ ஆவியானவர் இந்த வேளையில நிர்மூலம் பண்ணுகிறார். நமக்குள் வந்திருக்கிற சோர்வுகள் அதை எல்லாவற்றையும் தேவ ஆவியானவர் நீக்கி போடுகிறார். ஹalleluya, ஹalleluya. Thank you Jesus, thank you Jesus. நாங்கள் உம்முடைய திட்டத்தில் இருக்கிறவர்கள் ஆண்டவரே. எங்களுக்கு விரோதமாய் வருகிற எந்த பாளையமும் அது கிரியை செய்ய முடியாத ஆண்டவரே. ஆவியில நான் நிர்மூலமாக்கி செபிக்கிறேன். இந்த வசனங்களை நாங்கள் தியானித்து கொண்டிருக்கும் போதே எங்களுக்கு விரோதமாய் வந்திருக்கிற எல்லா கிரியைகளிலும் ஒரு குருட்டாட்டம் உண்டாவதாக. ஹalleluya. எப்படி லோத்துவையும் லோத்துவின் பிள்ளைகளையும் வந்து பிடித்து அவமானப்படுத்தணும்னு சொல்லி அந்த ஊர் ஜனங்கள் வந்தார்கள். அப்பொழுது அந்த தூதர்கள் அவர்களுக்கு குருட்டாட்டம் பிடிக்க வைத்தார்கள். அவர்கள் வாசலை தேடி தேடி தேடியே அழுத்து போனார்கள். ஹalleluya. நம்மை தொடக்கூடாதபடிக்கு ஒரு பாதுகாப்பின் மகிமை. thank you Jesus, thank you Lord, thank you Lord, thank you Lord. நன்றி இயேசுவே, thank you Lord, hallelujah. அப்படியே தொடர்ந்து நாம் தியானிக்கலாம். thank you Jesus, நன்றி ஆண்டவரே. அதில் அப்படி நாம் வாசிக்கலாம் பாருங்க. அப்போ ஒரு பெரிய இராணுவத்தை அனுப்பி இருக்கிறாங்க. அவர் எலிசா சொல்றாரு, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் பேர். அடுத்து பாருங்க 17. அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். அப்ப இன்னைக்கு சரீர பிரகாரமா நம்மளை பிடிக்க வர்றவங்க, நமக்கு எதிர்த்து வர்றவங்க சரீர பிரகாரமா கண்ணில் தெரிவாங்க. ஆனால் நமக்காக பாதுகாப்புக்கென்று நிறுத்தப்பட்டிருக்கிற இராணுவம் சாதாரண கண்களுக்கு என்ன செய்யாது. இதை அப்படி 100க்கு 100 நீங்கள் நம்புங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள். இதை உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் நீங்கள் அனுபவிப்பீர்கள். பிரைஸ் காட். அப்போ பாருங்க, அவ்வளோ. ஏன்னா இங்கே இப்போ எலிசாவை இவங்க பிடிச்சிட்டு போகிறது தேவனுக்கு சித்தம் கிடையாது. அதனால என்ன பண்ணிட்டாரு, அந்த இராணுவத்துக்கு இடையில இந்த அக்கினிமயமான ரதத்தையும் இராணுவத்தையும் கொண்டாந்து இறக்குனாரு. அதுக்கப்புறம் பாருங்க, இது யாருக்கு தெரியாது? எதிரிகளுடைய கண்ணுக்கு தெரியுமா? இது அவங்களுக்கு தெரியாது. ஆனால் யாருக்கு தெரியுது? எலிசாவுக்கு
அப்புறம் அவர் ஜெபம் பண்ணதுக்கப்புறம் அவன் வேலைக்காரனுக்கும் தெரியுது. அப்போ நமக்கான பாதுகாப்பு நமக்கு தான் ஃபீல் பண்ண முடியும், எதிரிகளுக்கு அதை ஃபீல் பண்ண முடியாது. ஒருவேளை நீங்கள் இதை எதிரிகள்கிட்ட போய் சொன்னீங்கன்னா உங்களை நக்கல் பண்ணலாம். உண்மையா இல்லைங்களா? எல்லாரும் நம்ம அனுபவிச்சிருப்போம். நிறைய நம்ம உன்னதமான ஆவிக்குரிய அனுபவங்களை சிலரால் சரியாக என்ன செய்ய முடியாது, புரிந்து கொள்ள ஏளனம் பண்ணலாம், கேலி பண்ணலாம். அன்னால் போய் இருதயத்தை ஊற்றி ஜெபம் பண்ணுறா. ஏலி என்ன சொன்னார்? மதுபானம் பண்ணிட்டு வந்து என்ன பண்ணுறா, ஒளர்றான்னு என்ன பண்ணார். அது மாதிரி பெந்தைக்கோஸ்தே நாளில் சீசர்கள் ஆவினால் நிரப்பப்படுறாங்க, அந்நிய பாஷை பேசுகிறாங்க. அங்கே இருக்கிறவங்களாம் யூதர்கள்லாம் என்ன பண்ணாங்க, இவங்களும் தண்ணியை போட்டு. ஹல்லேலூயா. அப்போ நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க, சில அனுபவங்கள் எதிரிகளிடம் சொல்வதற்காக அல்ல, நாம் தைரியப்படுவதற்காக. ஏன்னா இப்போ இவர் அதை காமிச்சோன்னா அவங்கள பயமுறுத்தலை. பாருங்க, அக்கினிமயமான ரதம் இருக்குது, என்னை தொட்டிங்கன்னா அவ்வளவுதான், அப்படிலாம் ஒன்றுமே. அது மாதிரி பாருங்க, எதிரிகளுடைய கண்களுக்கு இந்த அக்கினிமயமான இராணுவம் என்ன செய்யலை. சில நேரம் ஆண்டவர் நம்மை மகிமையாய் நடத்துவது எதிரிகளுடைய கண்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். அது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நீங்க சொன்னா கூட அவங்களால என்ன செய்ய புரிந்து கொள்ள. இப்ப இந்த வேலைக்காரன் எதிரியும் கிடையாது, எலிசாவுடைய அனுபவத்திலையும் கிடையாது, ஆனா எலிசாவோட இருக்கிறவன். அப்ப ஜெபம் பண்ண உடனே அவன் கண்ணு என்ன செய்யுது. ஆனா எலிசாவுக்கு ஜெபம் பண்ணாமலே தெரியுது, வேலைக்காரனுக்கு ஜெபம் பண்ணா தெரியுது, எதிரிகளுக்கு என்ன செஞ்சாலும் தெரியாது. பிரைஸ் காட். புரிஞ்சிட்டீங்களா? அப்ப சில ஆவிக்குரிய அனுபவங்கள் அது நீங்க நல்லா அனுபவிப்பதற்கு. இப்ப வேலைக்காரனுக்கு தெரியலைன்னா யாருக்கு நஷ்டமாகும்? வேலைக்காரனுக்கு தான் நஷ்டமாகும். ஏன்னா வேலைக்காரன் பயந்துகிட்டே என்ன செய்யணும். இப்போ அவங்களுக்கு தெரியலைன்னா பரவாயில்ல, அவங்க பிடிக்க வந்தவங்க தான். ஆனா இவனுக்கு இப்போ இந்த இராணுவம் தெரியலைன்னா பயந்து என்ன பண்ணிட்டு இருப்பான், நடுங்கிட்டே. அவன் நல்ல அந்த உன்னதமான அனுபவங்களுக்குள்ள தேவ திட்டத்தில் இருக்கிற நாம் எல்லாரும் அதுக்குள்ளே வந்துட்டோம்னா நம்ம தேவையில்லாத பயங்கள், தேவையில்லாத துக்கங்கள் நமக்கு இல்லாமல் போகும். அதுக்கு அங்கே எதிரிகளை ஒன்றுமே செய்யலைன்னா அதுக்கப்புறம் நமக்கு தெரியும். மறுபடி ஜெபம் பண்ணுறாரு, எதிரியுடைய கண்களுக்கு என்ன செய்யுது, குருட்டாட்டம், கண் மயக்கம் உண்டாகுது, அவங்களுக்கு தெரியலை. கடைசியில் எலிசா என்ன பண்ணிட்டாரு, அவரை தானே பிடிக்கணும், வாங்க நான் அந்த மனுஷன்கிட்ட கொண்டு போகிறேன்னு சொல்லி பட்டணத்துக்குள்ள என்ன பண்ணிட்டாரு, கொண்டு வந்து விட்டார். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஸோ இயேசுவுக்கு அங்கே தூதர்கள் தேவைன்னா பரலோகம் இறக்குவதற்கு ரெடியாக இருக்கிறது. இங்கே எலிசா அங்கே கேட்ட மாதிரியே தெரியல பாருங்களேன். எலிசா டக்குன்னு அப்படி பார்க்கத்தான் செய்கிறாரு பாருங்க. ஹல்லேலூயா. ஸோ வரக்கூடிய நாட்கள் அப்படி ஜெபிக்காமலே சில அனுபவங்களை நீங்கள் அனுபவிக்கும்படி ஆண்டவர் கிருபை பாராட்டுகிறார். ஹல்லேலூயா. ஓகே, இன்னும் 2 காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். யோவான் 19ஆம் அதிகாரத்தில் 2 விஷயத்தை நான் ஷேர் பண்ணுறேன். யோவான் 19 எடுக்கலாம். அதில் 25 வாசிங்க. இயேசுவின் சிலுவையின் அருகே, இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரி கிலெயோப்பா மரியாளும் மகதலேனா மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள். இந்த வசனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பெஷலான வசனம் பாருங்களேன். 3 பேரை பற்றி எழுதியிருக்கு. 3 பேருமே யார் தான், ஸ்திரீகளாக இருக்கிறாங்க. இந்த 3 ஸ்திரீகளுடைய பெயர்களையும் பாருங்க. இயேசுவின் தாயுடைய பெயர் என்ன பேரு, மரியாள். அதுக்கப்புறம் அவங்க சகோதரி கிலெயோப்பா மரியாள். அதுக்கப்புறம் மகதலேனா மரியாள். 3 மரியாள் அங்கே என்ன பண்ணுறாங்க, நிற்கிறாங்க. இப்போ எவ்வளவோ ஸ்திரீகள் அங்கே நின்னதா வேதம் சொல்லுது. ஆனால் மெயினாக சிலுவைக்கு அருகில் நின்றது யாராம், சில ஸ்திரீகள் தூரமாக நின்று பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் ஆண்டவர் இந்த சிலுவையின் அருகே நின்னது யாரு, இந்த 3 மரியாள்கள். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் கீழே வாசிங்க. அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற அன்பாயிருந்த சீசனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே அதோ உன் மகன் என்றார். ஸ்திரீயே அதோ உன் மகன் என்றார். அப்போ இங்க கவனிச்சு பாருங்க, மொத்தம் சீசர்கள் எத்தனை பேர், 12 பேர். யூதாஸ் போயிட்டாரு. இப்போ 11 பேர். 11 பேர்ல 10 பேர் இல்லை. எத்தனை பேர் தான் நிற்கிறாங்க, ஒருவர் தான் அங்கே யோவான் மட்டும் அங்கே நிற்கிறாரு. இவன் நல்லா பாருங்களேன், இயேசு மரிக்கிற நேரம், ஒரு கடைசி நேரம். ஆனால் 11 சீசர்களில் ஒரு சீசன் மட்டும்தான் வந்து நிற்கிறாரு. மிச்சம் 10 பேர் என்ன பண்ணலை. ஆண்டவர் இப்போ அந்த குஷ்டரோகிகள்கிட்ட கேட்ட மாதிரி அப்படி மனசில் நினைப்பாரலா, ஒருத்தன் மட்டும்தான் அங்கே நிற்கிறான், மற்ற
அப்போ இயேசு கண்டிப்பாக அங்கே சொல்லலை, ஆனால் கண்டிப்பாக நினச்சி பார்த்துருப்பாரு. 11 பேர், சரி யூதாஸ் தான் ஒரு பக்கம் போயிட்டான், ஆனால் 10 பேர் உண்டு. ஸ்திரீகள் 3 பேர் என்ன பண்ணுறாங்க, இவ்வளோ க்ளோஸாக வந்து நிற்கிறாங்க. ஆனால் சீசர்களில் 10 பேரை காணும், ஒரே ஒருவன் மட்டும் என்ன பண்ணுறான். பிரைஸ் காட். இப்போ பாருங்க, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உயிர் தெழும்போது யார் தான் நிற்கிறாங்க, ஸ்திரீகள் தான். பைபிளில் நீங்கள் எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்திரீகளை கொஞ்சம் 2வது இடத்துல தான் வேதம் வைக்கும், பார்த்துருக்கீங்களா? இல்லைன்னா மறைச்சே தான் வச்சுருக்கும். அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார், பெண்ணும் ஆணுமாக சிருஷ்டித்தார்னு எழுதலை, குமாரரும் குமாரத்திகளும் அப்படி தான் எழுதும். அது மாதிரி கடைசியாக என் சகோதரரே, இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது. இப்படி எங்கே பார்த்தாலும் புருஷர்களை தான் மேன்மையாக வேதம் சொல்லிக்கிட்டே இருக்குது. ஆனால் அதெல்லாம் பீட் பண்ணுற மாதிரி இங்கே ஸ்திரீகள் ஒரு டாமினேட் பண்ணுறாங்க. பிரைஸ் காட். இன்னைக்கு உங்களுக்காக நான் சொல்கிறேன், உயிர் தெழும்போதும் பாருங்க அங்கே யார் தான் நிற்கிறாங்க முத ஆளா. நல்லா கவனித்து பாருங்க. ஸ்திரீகளுக்கு 2 விஷயம் பிடிக்காதுன்னு நான் யோசித்து வச்சுருக்கேன். பிடிக்காதுங்கிறத விட அதை அவங்களால பார்க்க முடியாது. ஒன்று, ரத்தத்தை உங்களுக்கு பார்க்க முடியுமா? ஆட்டு ரத்தம் இல்லை, மனுஷ ரத்தம். மனுஷன் ரத்தத்தை பார்த்தா என்ன ஆவீங்க? அதுவும் ரொம்ப வேண்டப்பட்டவருடைய சிலுவையில் போட்டு அந்த ஆணியை பார்த்தாலே கிறங்கிடுவோம். அப்படிப்பட்ட ஆணியை கொண்டு அடிக்கிறாங்க. அவ்வளோ கொடூரமாக அவரை தாக்கி இருக்கிறாங்க. இதை பக்கத்தில் நின்று என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, பார்த்துட்டும் அவங்களால நிற்க முடியுது பாருங்களேன். அப்புறம் இருட்டுன்னா எப்படி இருக்கும்? இருட்டுனா பயம் இருக்கும். அதுக்கப்புறம் அது ஒரு கல்லறை தோட்டத்தில் போய் நீங்கள் இருட்டோட போய் நிற்கணும்னா எப்படி இருக்கும்? என்னதான் நமக்கு க்ளோஸாக இருந்தவங்களா இருக்கட்டுமே, போய் நீங்கள் கல்லறை தோட்டத்துக்கு போவீங்களா ஃபஸ்ட்டு? அப்படியே போய் பார்த்துட்டு வரணும். ஆனால் அந்த ஸ்திரீகளை நல்லா கவனிங்க. பேதுரு சொல்கிறாரு, அவங்க ஸ்திரீகள்லாம் பலவீன பாண்டம்னு சொல்கிறாரு. என்னால் ஏற்றுக்க முடியலை. ஸ்திரீகள் அங்கே வேணால் அவரும் ஏதோ ஒரு 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 டைமென்ஷனில் ஸ்திரீகளை பார்த்து பலவீன பாண்டம்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் இங்கே நான் பார்க்குற ஸ்திரீகள் பலவீன பாண்டம் கிடையாது, அவங்க ரொம்ப பலனாக இருந்தாங்க. ஏன் சொல்கிறேன்னா, 10 சீசர்களால் வந்து நிற்க முடியாத இடத்துல 3 ஸ்திரீகள் நல்ல இயேசுவுக்கு க்ளோஸாக வந்து தைரியம் வைக்கிறாங்க. பிரைஸ் காட். அது மாதிரி பாருங்களேன், அதிகாலை இருட்டோட என்ன பண்ணிட்டாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த கல்லறை எங்கே இருக்குது தெரியுமா? ஊர் பக்கத்தில் கிடையாது, கொல்கதா மலை பக்கத்திலே தான் அந்த தோட்டம் இருந்துச்சு. அங்கேயே தான் அடக்கம் பண்ணியிருக்கிறாங்க. அவ்வளோ தூரம் காலையில் என்ன பண்ணிட்டாங்க, எந்திரிச்சு நடந்து போய் இருட்டோட என்ன பண்ணிட்டாங்க. இப்போ பேதுரு சொல்றது இதையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா ஓகே, அவர் சொல்ற மாதிரி ஸ்திரீகள் யார் தான், பலவீன பாண்டம் தான். ஆனால் சில சூழ்நிலைகளில் அவங்க பலனா இருக்கிற ஆண்களை காட்டிலும் அவர்கள் அதிக பலனாய் செயல்படுகிறார்கள் என்பதை இந்த வேத பகுதியிலிருந்து பார்க்க முடிகிறது. நான் ரொம்ப ஆச்சரியப்படுறேங்க. அந்த ரத்தம் ஒடிகிற அந்த சூழ்நிலை அவங்க போய் நின்று தைரியமாக நின்று பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க, இருக்கிறாங்க. இப்போ ஏசப்பாவுக்கு எப்படி இருந்திருக்கும்னே, என்னானாலும் ஒரு கஷ்ட நேரத்தில் அந்த கஷ்டத்தில் பங்கெடுக்கிறாங்களோ இல்லையோ, அந்த கஷ்டத்தில் கூட அப்படி நிற்கிறாங்கனாலே ஒரு சந்தோஷமா இருக்கும்ல. ஏசு அதுக்காகத்தான் சீசர்கள் என்ன பண்ணுற, தம்மோடு கூட இருக்கவும் தெரிந்து கொண்டார். ஆனால் அவங்க என்ன பண்ணலை, கூட இல்லை. ஆனால் இந்த நேரத்தில் ஸ்திரீகளை பார்த்தபோது அவருக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு மன திருப்தி என்ன செஞ்சிருக்கும். ஹல்லேலூயா. உயிர் தெழுந்து வராரு. முதல்ல அங்கே ஸ்திரீகள் தான் நின்று என்ன பண்ணுறாங்க, மகதலேனா மரியாள் அவங்க சந்திக்கிறாங்க. நல்லா பாருங்க, அங்கே 11 சீசர்கள் இருக்கிறாங்க. ஆனால் இவங்க காலையிலே இருட்டோட எந்திரிச்சு போகிறாங்க. இவங்க அங்கே போய் ஒரு கேள்வி கேட்குறாங்களா, இந்த கல் மிகவும் பெரிதாக இருக்கு, எவன் நமக்காக இந்த கல்லை புரட்டி. அப்போ ஒரு ஆண்களோட உதவி என்ன செய்து அவங்களுக்கு தேவைப்படுது. நான் நம்புகிறேன் இவங்க சீசர்களை கூட்டு பார்த்துருப்பாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணலை, இல்லைம்மா நாங்கள் கொஞ்ச நாளைக்கு என்ன செய்ய முடியாது, வெளியில் வர நாங்கள் இயேசுவோட இருந்திருக்கோம், யாராவது எங்களை பார்த்தா பிடிச்சிட்டு போயிடுவாங்க. ஆனால் இவங்க கூப்பிட்டுமே சீசர்களால் என்ன பண்ண முடியல போக. ஏன்னா அவங்களுக்கு தெரியுங்களா, இவ்வளோ பெரிய கல்லை புரட்டி வச்சுருக்காங்க, நம்ம மட்டும் போனால் அந்த கல்லை என்ன செய்ய முடியாது, புரட்டி தள்ள முடியாது. அப்போ கண்டிப்பாக சீசரில் என்ன பண்ணியிருப்பாங்க, நாங்கள் இப்படி போகிறோம் வாரீங்களா அப்படின்னா, இல்லை நீங்கள் போயிட்டு வாங்கன்னு என்ன பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த ஸ்திரீகளுடைய குருட்டு நம்பிக்கையை பார்த்தீங்களா, நம்ம போவோம், யாராவது நமக்கு என்ன பண்ணுவாங்க, அங்கே உதவி செய்வதற்கு ஆளை ஆண்டவர் வைத்திருப்பார். பிரைஸ் காட். நீங்கள் சில நேரம்
அதாவது இப்போ இந்த ஸ்திரீகளை பற்றி பார்க்கும்போது எப்படி இந்த தைரியம் அவங்களுக்கு வருது, எப்படி அங்கே அவங்க பலவீனத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு பலனை வெளிப்படுத்த, அதுக்கு காரணம் என்னன்னு பார்க்கும்போது வேற ஒன்றும் இல்லை. அவங்க உண்மையிலே பலவீன பாண்டமாக இருந்தாலும் இயேசுவின் மீது இருந்த பற்றுதல் அவங்கள சிலுவையின் கடைசி நேரத்தில் நிறுத்தினது. அவர் உயிர் தெழும்போது அதிகாலை இருட்டோட அங்கே கொண்டாந்து நிறுத்தினது. பிரைஸ் காட். அப்போ யார் யார் பற்றுதலாக இருக்கிறாங்களோ இயேசுவின் மீது, அவங்க பலவீனமா இருக்க முடியாது. ஆணென்றும் இல்லை, பெண்ணென்றும் இல்லை. ஒருவேளை நம்ம இயேசுவில் பற்றுதலா இல்லைன்னா ஆண்கள் கூட பலவீனமா இருக்கலாம். இயேசுவில் பற்றுதலா இருந்தா பெண்கள் கூட பலமா இருக்கலாம். பிரைஸ் காட். ஸோ இந்த பற்றுதல் நமக்குள்ள என்ன செய்யட்டும், அப்படியே நமக்குள்ள ஊற்றெடுத்து வரட்டும். நீங்கள் எந்த மயங்கி விழுந்துருவோங்கிற இடத்துல கூட நீங்கள் காலூண்டி நின்று அந்த சூழ்நிலைகளை நீங்கள் பார்ப்பீர்கள். அப்புறம் இருட்டு, கல்ற, பயம் அப்படின்னு இருக்கிற இடத்துல கூட நீங்கள் தைரியமாக என்ன பண்ணுவீங்க? சூப்பரான வசனம் எழுதியிருக்கு பாருங்க, அதை கொஞ்சம் வாசிக்கலாம். மத்தேயு 28:2. அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்தில் இருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். நல்ல கையை தட்டி ஓ பிரைஸ் காட். அப்ப சீசர்கள் என்ன பண்ணல, இவங்களுக்கு கல்லை புரட்டி வைக்கிறதுக்காக அங்க வரல. ஏன்னா உதவி கேட்குறாங்க அவங்க, ஏன்னா இவங்களுக்கு தெரியாதுங்க கல் புரட்டி வைக்கப்பட்டிருக்குன்ட்டு. ஆனால் இவங்க இயேசுவை பார்க்கணும். அந்த சரீரத்துக்கு ஒரு வேளை பாரம்பரியமான காரியத்தை தான் செய்ய போகிறாங்க. ஆனாலும் அந்த பற்றுதலினால் என்ன பண்ணுறாங்க, செய்ய போகிறாங்க. கடைசி பார்த்தா மனிதர்கள் வந்து வேலை பார்க்கலை, தேவதூதனே வந்து என்ன பண்ணிட்டான், கல்லை புரட்டி தள்ளி அது மேலே ஜம்முன்னு என்ன பண்ணிட்டு இருக்கிறான். ஸோ நீங்கள் நல்ல ஏசப்பா மேலே நீங்கள் பற்றுதலாக இருந்து இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்துக்கு நீங்கள் வைராக்கியமாக இருந்து செயல்படுவீர்கள் என்றால் நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி அந்த கல் மிகவும் பெருசாக இருக்குது, யார் புரட்டி தள்ளுவாங்கிற கேள்வியோடு இருக்கலாம். ஆனாலும் பாருங்களேன், போகிறாங்க பாருங்களேன். இன்றைக்கி நம்ம மரணம் இல்லாத வாழ்க்கையை பேசிகிட்டு இருக்கிறோம். இது எப்படி நடக்கும் தெரியாது, ஆனால் நாங்கள் போய்கிட்டே இருக்கிறோம். ஆவியானவர் அதை செய்வார். நம்ம போக 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 நமக்காக தேவதூதர்கள் இறங்கி அங்கே வேலை பார்க்கிறார்கள். 11 சீசர்கள் கூட போகல, ஆனால் வானத்திலிருந்து ஒரு தேவதூதன் இறங்கி கல்லை அழகா உருட்டி வச்சுட்டு வேலை பார்த்துட்டு ஜம்முன்னு என்ன பண்ணியிருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஸோ அடுத்து பாருங்க என்ன நடக்குது இந்த ஸ்திரீகளுக்கு. அதிலே அப்படி நம்ம வாசிக்கலாம். மார்க் 16ஆம் அதிகாரம் 1 வாசிங்க. ஓய்வு நாளான பின்பு மகதலேனா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சலோமே என்பவளும் அவருக்கு சுகந்த வர்க்கம் இடும்படி அவைகளை வாங்கி கொண்டு வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற போது கல்லறையின் இடத்தில் வந்து பிரைஸ் காட். அவங்க எங்கள் வீட்டில் கிளம்பும் போது இருட்டோட என்ன பண்ணாங்க, கிளம்பி வந்தாங்க. ஆனால் அவங்க கல்லறை கிட்ட வரும்போது சூரியன் உதயமாகி இருக்கிறது. ஒருவேளை அந்த டைமிங் காலையிலே கிளம்புனாங்க, நடந்து வரதுக்கு லேட் ஆச்சுது, இங்கே வந்த உடனே கரெக்டாக சூரியன் உதயமாக கரெக்டாக இருக்குது அப்படின்னு எடுக்கலாம். நான் எப்படி எடுக்கிறேன்னா, தேவ திட்டத்தில் இருக்கிற பிள்ளைங்க புறப்படும் போது இருட்டோட புறப்பட்ட மாதிரி இருக்கும். அவங்க போய் சேரும்போது, அவங்க ஒரு இடத்துல வந்து நிற்கும் போது அவர்களுக்கான சூரியன் அது உதயமாகி இருக்கும். ஆனால் நீங்கள் இந்த கிளம்பி இப்படி போகும்போது இருக்கிற இருட்டை பார்த்து என்ன பண்ணிடக்கூடாது, ஐயோ அங்கே இருட்டுக்குள்ளே போய் அங்கே கல்லறை தெரியாது ஒன்றும் தெரியாது அப்படிலாம் நினைக்க வேண்டாம். நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வைக்க வைக்க உங்களுக்கான சூரியன் மூவ் ஆக ஆரம்பிக்கிறது. நீங்கள் கரெக்டான இடத்துல வந்து நிற்கும் போது உங்களுக்கான வெளிச்சம் அங்கே உதித்திருக்கும். யாராவது கேட்கலாம், நீங்கள் கிளம்பும்போது கேட்கலாம், இவ்வளோ இருட்டாக இருக்குது நீங்கள் பாட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள், எனக்கான உதய சூரியன், எனக்கான சூரியன் அது உதித்திருக்கிறது. இப்போ உங்க கண்களுக்கு என்ன செய்யாது, தெரியாது. அப்ப நீங்க அதிகாலையில் இருட்டோட எழுந்துட்டு இருட்டு தான் கண்ணுக்கு தெரியும். அப்ப விசுவாசமானது காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. நீங்கள் பார்க்காத ஒரு ஓப்பனை, நீங்க பார்க்காத ஒரு சூரியனை, வெளிச்சத்தை நீங்க நம்பி போங்க, அதுதான் விசுவாசம். அப்ப நீங்க நடந்து போயிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க, என்ன இருட்டோடே போறீங்க, இருட்டோட உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும். நான் வர வேண்டிய இடத்துல வந்து நிற்கும் போது, ஒன்றை செய்யணும் நான் நிற்கும் போது அவங்க இயேசுவை, அதுவும் பாருங்களேன், வெளிச்சம் உதிச்சுதான்
அதுக்கப்புறம் அவங்க இறந்து போன இயேசுவின் சரீரத்தை பார்க்கத்தான் வந்தாங்க. ஆனால் அவர்கள் பார்த்தது மரித்து போன இயேசுவின் சரீரத்தை அல்ல, உயிர்த்தெழுந்த இயேசுவின் சரீரத்தை அவர்கள் பார்த்தார்கள். நீங்கள் எதிர்பார்க்காதெல்லாம் பார்ப்பீங்க. கல்லை எவன் புரட்டி தள்ளுவான்னு பார்த்தாங்க, இருட்டா இருக்குன்னு பார்த்தாங்க. எல்லாமே அப்படியே உல்டாவா நடக்கு. இருட்டில் வெளிச்சம் வந்துட்டு, கல் அங்கே அடைச்சில்ல திறந்து வச்சிருக்கு. இவங்க இன்னொன்று எதிர்பார்க்காத ஒன்று நடந்துச்சு. மரித்து போன இயேசுவின் சரீரத்தை பார்ப்போன்னு பார்த்தா அதை அவங்க பார்க்க முடியலை. ஐயோ, யாரோ எங்கேயோ தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி பதட்டப்படுற நேரத்தில் உயிர்த்தெழுந்த இயேசுவை அவங்களுக்கு எவ்வளவு ஆச்சரியமாக இருந்திருக்கும்னே. ஏன்னா கந்த வர்க்கம் அதெல்லாம் போடும்படி தான் வந்திருக்கிறாங்க இறந்து போன சரீரத்துக்கு. ஆனால் அங்கே ஆண்டவர் உயிரோடு எழுந்து நிற்கிறார். இப்போ நாம் இழந்த சிலரை உயிரோடு நிற்கிறத பார்த்தா ஐயோ உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். அதுவும் சாதாரணமாக உயிரோடு நிற்க மாட்டாங்க. ஒருவேளை வியாதியோடு மரிச்சிருக்கலாம், பலவீனத்தோடு மரிச்சிருக்கலாம். அவங்க எழுந்து நிற்கும் போது ஆரோக்கியமாய் நிற்பார்கள், பலனோடு நிற்பாங்க. பிரைஸ் காட். அப்போ அதை பார்க்கும்போது எப்படி இருக்கும்? 3 விதமான மிக முக்கியமான அனுபவங்கள் என்ன பண்ணுறாங்க? நீங்கள் தேவ திட்டத்தில் இருக்கிறீங்களா? இருட்டை பார்க்காதீங்க, பெரிய கல்லுன்னு பார்க்காதீங்க. நீங்க நினைச்சதும் நடக்கும். ஏன்னா இவங்களுக்கு ஒரு சின்ன டவுட்டு, நம்ம அங்கே போயிட்டோம்னா யாராவது ஹெல்ப் பண்ணாங்க, பக்கத்தில் யாராவது நிற்பாங்க அப்படிங்கிற ஒரு டவுட்டில் தான் என்ன பண்ணுறாங்க. ஆனால் போய் பார்த்தா கல்லே இல்லை, ஓப்பனில் இருக்குது. இவங்க இங்கே இருட்டோட கிழமை அங்கே போய் நின்னா வெளிச்சம் உதிச்சிருக்குது. உங்கள் வாழ்க்கையில் இப்படி தாங்க நடக்கும். இயேசுவின் மீது பற்றுதலும் தேவ திட்டத்தில் நீங்கள் இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுடைய பாதை எப்படி இருக்கும்? அடுத்து நீங்கள் எதிர்பார்த்தது ஒன்றா இருக்கும், நடக்கிறது ஒன்றா இருக்கும். கீழே நடக்காது, மேலே நடக்கும். மிகப்பெரிய காரியங்கள் நடக்கும். ஹல்லேலூயா. ஓகே, ஸோ சீசர்கள் செய்ய முடியாததை அங்கே ஸ்திரீகள் என்ன பண்ணுறாங்க, செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதில் யோவான் 19 வரலாம், 26 வாசிங்க. அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீசனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீசனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீசன் தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான், அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். ஓகே, ஒரு முக்கியமான வசனம் பாருங்களேன். இது நம்ம ஒவ்வொரு டைமென்ஷனில் நம்ம தியானித்திருப்போம். ஸோ இன்றைக்கு ஒரு டைமென்ஷனில் நம்ம தியானிக்கலாம். இப்போ இயேசுக்கு இன்னும் சகோதரர்கள் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க தாயை என்ன பண்ணியிருக்கலாம்? ஆண்டவர் ஒன்றும் கண்டுக்கிடலாம் தேவையில்லை. ஏன்னா அவங்க பொறுப்பை பார்த்துக்கிட மாட்டாங்களா இவர் மரிச்சதுக்கப்புறம்? ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா அங்கே இன்டர்ஃபியர் ஆகி அவர் யோவானை பார்த்து சொல்கிறாரு, ஸ்திரியே, அதோ உன் மகன் அப்படின்னொடனே யோவானையும் பார்த்து உன் தாய் அப்படின்னொடனே யோவான் மரியாளை தன்னிடமாய் ஏற்றுக்கொள்ளுகிறான். அப்போ இதில் ஒரு முக்கியமான காரியம் இருக்குது பாருங்களேன். நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா இயேசுவின் சகோதரர்கள் இயேசு அந்த அளவுக்கு என்ன பண்ணலை, புரிஞ்சுக்கிடலை. ஏன்னா சில நேரங்கள்லாம் அதை சரியாக புரிஞ்சுக்கிடலை. இப்போவும் அப்படி தான் இருந்திருக்கும். அப்போ ஆண்டவர், ஏன்னா அப்படி இல்லாத பட்சத்தில் இயேசு இப்படி இங்கே யோவான்ட்ட இவங்களை ஒப்பு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் நான் இப்போ எப்படி எடுக்கிறேன் அப்படின்னா, அந்த சகோதரர்கள் வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, சாதாரண வட்டத்தில் இருந்து வாழ்கிறாங்க. ஆனால் யோவான், இந்த 10 சீசர்கள் இவங்கெல்லாம் தேவ திட்டத்தில் இருந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இயேசுனுடைய மரணத்தோட மரியாள் தேவ திட்டத்தில் பிரயாணிக்கிறது முடியக்கூடாது. இதுக்கு அப்புறமும் மரியாள் என்ன பண்ணணும், அந்த தேவ திட்டத்திலேயே பிரயாணம் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு நல்ல உள் எண்ணத்தோடு கூட தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, மரியாளை யோவான்ட்ட கனெக்ட் பண்ணுறார். இந்த கனெக்ஷன் ஒரு சரியான டிவைன் கனெக்ஷன். பிரைஸ் காட். இதுவரைக்கும் இப்படி உரிமையோட மரியாளும் யோவானை நினச்சிருக்க மாட்டாங்க, யோவானும் மரியாளை நினச்சிருக்க மாட்டாங்க. இயேசுவின் தாய் அப்படிங்கிறதோட இருந்திருப்பாங்க. ஆனால் இப்போ ஒரு அம்மா பிள்ளைங்கிற ஒரு உறவு என்ன செஞ்சுட்டு அங்கே கொடுக்கப்பட்டுட்டு இப்போ என்ன ஆகுது பாருங்க. அந்த பெந்தைக்கோஸ்தே நாளில் ஒரு 120 பேர் என்ன பண்ணுறாங்க, கூடி இருக்கிறாங்க. இப்படி கூடி இருக்கும்போது அங்கே இயேசுவின் தாயும் கூடி இருக்கிறாங்க. இப்போ இந்த சிலுவையில் இயேசு மரிக்கிற அந்த நேரத்தில் மரியாளை யோவானோடு கூட கனெக்ட் பண்ணியிருக்கலன்னா மரியாள் இப்போ எங்கே இருந்திருப்பாங்க?
கண்டிப்பாக எங்கே இருந்திருப்பாங்க? அங்கே யோசே, யூதா அவங்க கூட தான் என்ன பண்ணியிருப்பாங்க? யாக்கோபு அவங்க ஒரு வட்டத்தில் வாழ்ந்து சாதாரண வட்டத்தில் வாழ்கிறாங்க. அப்போ இவங்க கனெக்ஷன் எங்கே போயிருக்கும்? அங்கே தான் அவங்களுடைய பிரயாணம் இருந்திருக்கும். அதனால தான் இயேசு நான் போனதுக்கு அப்புறமா என் தாயினுடைய வாழ்க்கை சாதாரண வட்டத்துக்கு என்ன பண்ணிடக்கூடாது, போயிடக்கூடாது, தேவ திட்டத்தில் தான் இருக்கணும்னு சொல்லி தான் யோவானோட கனெக்ட் பண்ணார். யோவான் அவங்கள எங்கே கொண்டு வந்து கனெக்ட் பண்ணிட்டாரு? அந்த 120 பேர் இருக்கிற இடத்துல. அப்போ ஒரு கனெக்ஷன், ஒரு மிகப்பெரிய கனெக்ஷனில் ஒருத்தங்களை என்ன பண்ணுது, கொண்டு வந்து விடுகிறது. பாருங்களேன், இதில் யோவான் அதை கரெக்டாக செய்கிறாரு, மரியாளும் கரெக்டாக செய்கிறாரு. ஒத்துழைப்பு என்ன செய்ய வேண்டியிருக்கு? இப்போ இதில் யாரோ ஒரு ஆள் ஒத்துழைப்பு கொடுக்கலனாலும் அங்கே வேலை என்ன செய்யாது. ஆனால் அங்கே மரியாள் ஏசு கொடுத்த அந்த டிவைன் கனெக்ஷனை கரெக்டாக என்ன பண்ணுறாரு, அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த கூட்டத்துக்குள்ள என்ன பண்ணிட்டாங்க, 120 பேருடைய கூட்டத்தில் தாய் வந்துட்டு. ஆண்டவருக்கு பெரிய ஆசைங்க, அங்கே ஒரு 120 பேர் இருக்கிறாங்க. ஆனால் அங்கே அவங்க அம்மா இல்லைன்னா எப்படி இருக்கும்? ஏன்னா அவங்க தெய்வத்திட்டத்தில் இருக்கிறாங்க. அதனால் அவர் மாம்சத்தில் வர்றதுக்கு அவங்க உபயோகமாக இருந்தாங்களா? அப்போ அவர் அடுத்த ஆவியாக வரப்போகிறார். அந்த இடத்துல அவங்க அம்மா என்ன செய்யணும், இருக்கணுங்கிற அந்த திட்டம் அவர் வச்சிருக்கிறாரு. இவங்க ஏதோ ஒரு ஒத்துழைப்பு கொடுங்க அப்படி இப்படி போனால் வருத்தம் தான் என்ன செய்யும். ஆனால் அந்த 120 பேருங்கிற இடத்துல இயேசுவின் தாயாகிய மரியாளும் என்ன பண்ணுறாங்க? இதில் மிகப்பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா? சிலுவையில் அவர் மரிக்கும்போது கூட நிற்காதவங்க, இயேசு ஊழியம் செஞ்சுட்டு இருக்கும்போது கூட நிற்காத சகோதரர்களுக்குள்ளேயும் மாற்றம் வந்தது. ஒரு மாற்றம் எப்படி வந்திருக்கு தெரியுமா? இயேசு உயிரோடு எழுந்தாரா, அதனால ஒரு மாற்றம் வந்திருக்கும் அவங்களுக்குள்ள. அப்புறம் இன்னொரு மாற்றம் என்ன வந்தது தெரியுங்களா? தாய் எங்கே இருக்கிறாங்க? ஏன்னா என்ன ஆனாலும் இவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு ரத்த சம்பந்தம் என்ன செய்யுது, இருக்குல்ல. அப்போ தாய் அங்கே கரெக்டாக தெய்வத்திட்டத்தில் இருந்ததுனால அவங்க சகோதரர் இயேசுவின் சகோதரர்களும் அந்த கூட்டத்துக்குள்ள என்ன பண்ணிட்டாங்க, வந்துட்டாங்க. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் 13ல இருந்து வாசிங்க. அவர்கள் அங்கே வந்தபோது மேல் வீட்டில் ஏறினார்கள். அதில் பேதுருவும் யாக்கோபும் யோவான் அந்திரேயாவும் பிலிப்பும் தோமாவும் பர்தலமேயும் மத்தேயுவும் அல்பேயுன் குமாரனாகிய யாக்கோபும் சிலோத்தே எனப்பட்ட சீமோனும் யாக்கோபின் சகோதரனாகிய யூதாவும் தங்கி இருந்தார்கள். அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். பிரைஸ் காட். பாருங்களேன், அம்மாவை டைரக்ஷன் கரெக்டான ஒரு டிவைன் கனெக்ஷனில் ஆண்டவர் கனெக்ட் பண்ணி விட்டார். அதான் இவங்க கொஞ்சம் ஆவிக்குரிய பிரகாரமாக இருக்கிறாங்க, இங்கே கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஆவிக்குரிய பிரகாரமாக இருக்கிறவங்க கரெக்டான காட்ஸ் பிளானில் கனெக்ட் ஆனதுனால கொஞ்சம் மாம்ச பிரகாரமாக இருக்கிறவங்களும் இந்த பக்கம் என்ன பண்ணிட்டாங்க, ஈர்க்கப்பட்டு விட்டார்கள். பிரைஸ் காட். ஸோ டிவைன் கனெக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாய் இருக்கிறது. இந்த டிவைன் கனெக்ஷனில் இருங்க. கரெக்டான அந்த ஒத்துழைப்புலையும் நாம் உறுதியாக இருப்போம். ஆண்டவர் நம்மை கொண்டு மிகப்பெரிய காரியங்களை செய்வார். ராஜ்யத்தின் சுவிசேஷத்துக்கான மிகப்பெரிய திட்டங்கள் நமக்கு முன்பாக இருக்கிறது. ஸோ வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் கடிவாளம் போட்ட குதிரை மாதிரி நாம் முன்னோக்கி செல்வோம். தேவனுடைய ராஜ்யத்துக்கென்று அவருடைய ராஜ்யத்தின் புத்திரர்களாய் நாம் பயன்படுத்தப்படுவோம். எழுந்து நிற்கலாம், நாம் ஜெபித்து நிறைவு செய்யலாம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி தகப்பனே, நீர் பேசின நம்முடைய வேத வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. எங்களுக்கென்று ஏராளமான தேவ தூதர்களை நீர் வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. எங்களுடைய பாதுகாப்புக்கென்று எலிசாவுக்காக ஒரு மிகப்பெரிய அக்கினிமயமான இராணுவத்தை அனுப்பினீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்முடைய திட்டத்தில் இருக்கிற பிள்ளைகளை எந்த பெரிய இராணுவமும் தொட முடியாது. ஓ ஹல்லேலூயா. எங்களுக்கு விரோதமாக எழும்பி வருகிற எல்லா பார்வோனின் சேனைகளும் கடலின் ஆழத்திலே மூழ்கடிக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். அதை போல ஆண்டவரே, ஒருவேளை சில காரியங்கள் நாங்கள் பலவீன பாண்டம்னு ஒரு மாம்சீகமாக சொல்லப்பட்டிருக்கலாம். ஆனால் உங்கள் மேலே எங்களுக்கு பற்றுதல் இருந்தால், வைராக்கியம் இருந்தால், எந்த ஒரு சூழ்நிலையிலும் எங்களால் நிற்க முடியும் ஆண்டவரே. எந்த ஒரு எதிரடையான சூழ்நிலையையும் நாங்கள் ஒரு அம்பை போல
ஊடுருவி செல்ல முடியும் ஆண்டவரே. அவர்கள் இருட்டை ஊடுருவி சென்றார்கள், பெரிய கல்லை ஊடுருவி சென்றார்கள். அவர்களுக்கு இருள் வெளிச்சமாய் மாறினது, பெரிய கல் புரட்டி வைக்கப்பட்டிருந்தது. உயிர்த்தெழுந்த இயேசுவை கண்டார்கள். ஓ ஹalleluya, நன்றி இயேசுவே. நீங்களும் நானும் கல்லறைக்குள் இருக்கிற சரீரம் அல்ல, உயிர்த்தெழுந்த சரீரமாய் அந்த மறுரூபத்தின் சரீரத்தை நீங்களும் நானும் பார்க்க ஆரம்பித்திருக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ், ஹalleluya. நன்றி அப்பா. அதை போல நாங்கள் சரியான டிவைன் கனெக்ஷனில் நாங்களும் இருக்கணும். எங்களை சார்ந்தவர்களையும் கரெக்டான அந்த டிவைன் கனெக்ஷனில் நாங்கள் கனெக்ட் பண்ணி விடணும் ஆண்டவரே. அப்படி செய்யும்போது ஒரு ஃபேமிலியே அந்த டிவைன் கனெக்ஷனில், அந்த காட்ஸ் பிளானில் வந்து விடுகிறார்கள் என்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். நன்றி இயேசுவே. உமக்கு சிலுவையில் நீர் சில பாடுகளை, உபத்திரவங்களை அனுபவித்து கொண்டிருந்த போதும் அடுத்து நடக்க வேண்டிய தேவ திட்டத்தை உணர்ந்தவராய் உம்முடைய தாயை நீர் டைரக்ட் பண்ணி விட்டீர் ஆண்டவரே. அதை போல நாங்களும் ஜனங்களை கரெக்டான இடத்துக்கு டைரக்ட் பண்ணிவிட எங்களுக்கு கிருபைகளை பெருக பண்ணும். வந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும், பலப்படுத்தும். கேட்ட அந்த வார்த்தைகள் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாய் இருக்கட்டும், வாழ்க்கையின் அனுபவமாய் இருக்கட்டும். ஆசீர்வதியும். தொடர்ந்து ஆண்டவரே ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். நீர் ஆசீர்வதி, பலப்படுத்தும். நாங்கள் ஜீவனின் வல்லமையை அனுபவிக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன். என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர், ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர், என்னை நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Okay, thank you. God bless you. Thank you, Sandeep.